நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து, அ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு டாபிக் தான். ஆனா, இது ரொம்ப முக்கியமான டாபிக் ஒரு கிறிஸ்டியன் லைஃப்‌க்கு. அதனால அந்த அந்த ஒரு டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம். நான் வந்து கேட்கறது சிலது கேள்விகளா இருக்கும். எல்லாரும் எத்தன பேர் பென் வச்சிருக்கீங்க? பென், பேப்பர் வச்சிருக்கீங்க. பென், பேப்பர் வச்சுக்கோங்க நல்லது. இல்லன்னா கண்ண மூடி, நீங்க வந்து நான் கேட்கிற கேள்விக்கு ஆன்ஸர் நீங்களே சொல்லிக்கணும். எத்தன பேரு ஷூரா இருக்கிறீங்க, எனக்கு ஆண்டவர் மேல இஷ்டம் இருக்குன்னு? எத்தன பேருக்கு ஜீசஸ ரொம்ப புடிக்கும்? ஜீசஸ புடிக்கிறவங்க மாத்திரம் கை தூக்குங்க. ஓகே. இன்னைக்கு குடுக்க போற மெசேஜ் வந்து உண்மை மெசேஜ் முடிஞ்சு போறப்ப உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஏசப்பா உங்களுக்கு உண்மையா புடிக்குமா, புடிக்கலையான்னு. சரியா? ஏன்னா நம்ம நெனைக்கலாம், எனக்கு ஒருத்தவங்கள புடிக்குதுன்னு. ஆனா, நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்குன்றது தான் உண்மையாவே அவங்கள நமக்கு புடிக்குமான்றத டிட்டர்மின் பண்ணும். நம்ம எப்படி நடந்துக்கிறோம்ன்றது தான் உண்மையாவே அவங்க அவங்க மேல நமக்கு இஷ்டமான்னு நமக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு ஃபுல்லா மெசேஜ் ஃபுல்லாவே கேள்விகளோட இருக்க போகுது. அதனால நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, சிந்திச்சு யோசிச்சு பார்க்கணும். இந்த கேள்வி கேட்கிறோம். இந்த ஆன்ஸருக்கு நான் உண்மையா சொல்றேனா? அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம் தான் தெரியும். நீங்க வேற யாருக்கும் சொல்ல வேணாம். ஆனா நீங்க உண்மையா உங்கள யோசிச்சு நிதானிச்சு அறிஞ்சு நீங்க எல்லாரும் கம்யூனியன் எடுக்க போறீங்க. அதனால நிதானிச்சு அறிந்து, நான் எல்லாம் கை தூக்கியிருக்கீங்க. எத்தன பேர் கை தூக்கியிருக்கீங்க? கை தூக்காதவங்க மாத்திரம் கை தூக்குறவங்க எல்லாரும் ஒரு தடவ கை தூக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பாவ எத்தன பேருக்கு உண்மையா பிடிக்கும்? பிரைஸ் தி லார்ட். சோ இந்த கை தூக்குறதுக்கு உண்மையா நம்ம கை தூக்குறோமான்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஸ்டெப். அதனால எல்லாரும் நல்லா நல்லா கவனிச்சு கேளுங்க. ஒவ்வொரு கேள்வியும் நல்லா கவனிச்சு கேளுங்க. ஆண்டவர உண்மையா நேசிக்கணும்னு ஆண்டவர் நம்மகிட்ட ஆசைப்படுறாரா? ஏன் அவர் வந்து உலகத்தையே சிருஷ்டித்தவர். அவர் வந்து நம்ம அவர நேசிக்கணும்னு அவர் ஏன் ஆசைப்படுறாரு? அத யோசிச்சு பார்த்தீங்களா? எத்தன பேர் அத யோசிச்சு பார்த்துருக்கீங்க? ஆண்டவர அவர் எவ்ளோ பெரியவரு. உலகத்த சிருஷ்டிச்சவர். கோடி கோடியான மக்கள் இருக்காங்க. ஆனா நீங்களும் நானும் அவர நேசிக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அவர் ஏன் எதிர்பார்க்கிறாருன்றத நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? அவருக்கு வேற வேலையே இல்லையா? நீங்களும் நானும் நேசிக்கணும்னு யோசிக்கிறதுக்கு. ஆனா நம்ம கிட்ட அவரு வந்து கண்டிப்பா நேசிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. இது நமக்கு எப்படி தெரியும்னா, பைபிள்ல ஆண்டவர் பேதுரு கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். "நீ என்ன நேசிக்கிறாயா?" எத்தன தடவ கேட்கிறாருன்னா 3 தடவ கேட்கிறாரு. 3 தடவ ஆண்டவர் என்ன பண்றாரு, பேதுரு கிட்ட அவர் சீஷனாகிய பேதுரு. இப்ப அவர்கிட்ட கேட்டாரு, என்கிட்ட கேட்கிறாரா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவரோட சீஷர்கள் தான். ஏசப்பாவோட சீஷர்கள் தான். ஏசப்பா நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அதனால ஜீவனையே கொடுத்தவரு, நம்ம அவர திரும்ப நேசிக்கிறோமான்னு பார்க்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. நம்ம ஆண்டவர நேசிக்கிறோமா? இட் இஸ் மேண்டேட். கற்பனையே என்னன்னா, உன் தேவனாகிய உபாகமம் உபாகமம் எடுங்க. உபாகமம் 6:5. 6:5 எடுத்தீங்கன்னா, முதல் கற்பனையே என்னதுன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு இதயத்தோடு நேசிப்பாயாக. அதுதான் முதல் கற்பனையே. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இது வந்து கட்டளை. ஏன் வந்து உலகத்தையே சிருஷ்டித்த ஆண்டவர் வந்து நீங்களும் நானும் அவரை நேசிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா, அவர் நமக்கு ஜீவனையே தந்திருக்கிறாரு. அவர் நம்ம சிறியவர்களா இருந்தாலும், நம்ம ஒண்ணும் இல்லாதவரா இருந்தாலும், நம்ம உண்மையா அவர நேசிக்கிறோமான்னு பார்க்கிறதுக்கு அவரு ஆசைப்படுறாரு. அப்ப ஒருத்தர ஒரு பொருட்டா நம்ம நெனச்சா தான், அவங்க என்ன நேசிக்கணும் அப்படின்னு நம்ம நெனைப்போம். ரோட்ல போற ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் இருக்கான். அவன உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவன் என்ன நேசிக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோமா? எத்தன பேர் ஆசைப்பட்டுருக்கீங்க ரோட்ல இருக்க பிச்சைக்காரன்லாம் என்ன நேசிக்கணும்னு?
எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க எல்லாரும் என்ன நேசிக்கணும், ரோட்ல இருக்க பிச்சைக்காரன் என்ன ரொம்ப லவ் பண்ணணும் அப்படின்னு எத்தனை பேர் ஆசைப்பட்டிருக்கீங்க? யாருமே ஆசைப்பட்டிருக்க மாட்டோம். அப்ப என்ன இதுல இருந்து தெரியுதுன்னா, ஆண்டவர் நம்மள ஒரு பொருட்டா நினைக்கிறார். நீங்க அவர் மேல அன்பு கூர்றத ஒரு பொருட்டா நினைக்கிறாரு. அவ்ளோ பெரிய ஆண்டவர், நீங்களும் நானும் அவர நேசிக்கிறோமா? அப்படின்றத விரும்புறாரு. சோ, அவருடைய அன்புக்கு நம்ம பாத்திரமா இருக்கிறோமான்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் கை தூக்கி இருக்கீங்க. எனக்கு ஆண்டவர ரொம்ப பிடிக்கும்னு. ஆனா, ஆண்டவர் அவர நம்ம நேசிக்கிறோம்னா, சில காரியங்கள நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். அது என்னன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ, நான் முதல்ல ஒண்ணொண்ணா கேட்க போறேன். ஆண்டவர புடிச்சதுன்னு கை தூக்குனவங்க எல்லாம் நம்ம இத பண்றோமா? அப்படின்னு நீங்க பார்க்க போறீங்க. சரியா? இப்ப ஒரு நாள்ல எத்தன மணி நேரம் இருக்கு? 24 ஹவர்ஸ் இருக்கு. 24 ஹவர்ஸ் நம்ம 8ஆ பிரிச்சுருவோம். 8, 8 மணி நேரமா பிரிச்சுருவோம். முதல் 8 மணி நேரம் தூங்கிரலாம். முதல் 8 மணி நேரம் நம்ம தூங்கிரலாம். மீதி 8 மணி நேரம் நான் வேலைக்கு போயிடுறேன்னு வச்சுக்கோங்க. வேலைக்கு போயிடுறேன். வேலையில பிஸியா இருக்கிறோம். நம்மளோட வேலையில பிஸியா இருக்கோம். அதனால நம்மளால ஆண்டவர பத்தி நினைக்க முடியாது. மீதி 8 மணி நேரத்துல நான் ஆண்டவர பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க அட்லீஸ்ட் 5 தடவை யோசிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. பாதி கை அவுட்டு. பாதி கை அவுட் ஆயிடுச்சு. என்னாச்சு? தூக்குன கையில பாதி கை அவுட் ஆயிடுச்சு. டெய்லி வாரத்துல 7 நாளும் மீதி 8 மணி நேரத்துல அட்லீஸ்ட் 5 டைம்ஸ் நான் ஆண்டவர யோசிக்கிறேன். ஒருத்தரை நம்ம நேசிச்சோம்னா அவங்கள பத்தி நம்ம யோசிப்போம். கரெக்டா? ஒருத்தவங்கள நேசிச்சோம்னா அவங்கள பத்தி நம்ம யோசிப்போமா? எத்தனை அம்மாமார் இருக்காங்க? வெறும் மதர்ஸ் மாத்திரம் கை தூக்குங்கப்பா. மதர்ஸ். வெறும் மதர்ஸ். உங்க பசங்கள பத்தி நீங்க எத்தனை தடவை யோசிக்கிறீங்க ஒரு நாள்ல? நிறைய அம்மா அப்பா சொல்லலாம் யோசிச்சுட்டே இருப்பேன். யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படிதானே எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆமா தானே? யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். பிள்ளைங்கள அம்மா அஃபிஷியலா மறக்கவே முடியாது. அது சாப்பிட்டுச்சா? அது தூங்குச்சா? அது எந்திரிச்சுதா? அது காலேஜ் போச்சா? இப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய பிள்ளையா இருந்தாலும். ஏன்னா, அது மேல இருக்கிற அன்பு. நம்ம ஏசப்பாவ அவ்ளோ நேசிக்கிறோம்னு சொல்றோம். 8 மணி நேரத்துல அவர பத்தி யோசிக்கவே இல்லன்னா. நீங்க சொன்னது பொய்யா, உண்மையான்னு நீங்களே யோசித்துக்கோங்க. எத்தன நாளு, வாரத்துல எத்தன நாளு நான் 8 மணி நேரத்துல 24 மணி நேரமும் யோசிக்கலாம் சொல்லல. 8 மணி நேரத்துல நான் அவர பத்தி யோசிக்கவே இல்லன்னு சொன்னவங்க எல்லாரும் முதல் பாயிண்டே அவுட் ஆயிடுச்சு. அடுத்தது அடுத்தது ஏன்னா ஏசப்பா நம்மகிட்ட அத எதிர்பார்க்கிறார். இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உபாகமம் 6:5. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. சிம்பிளா என்ன சொல்றாருன்னா, உன்னோட ஆவி, ஆத்மா, சரீரம் முழு சரீரத்தோடையும் முழு ஆத்மாவோடையும் முழு சிந்தையோடையும் என் மேல அன்பு கூறு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அவரு நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு. அவரு நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஏசப்பா மத்த கடவுள் மாதிரி இல்ல. நீ எனக்கு இது குடுத்தினா நான் உன்னை நேசிப்பேன், அதை குடுத்தினா உன்னை நேசிப்பேன், அப்படியெல்லாம் கிடையாது. ஏசப்பா நமக்காக மரிக்கும் போது நீங்க பிறந்திருந்தீங்களா? நீங்க அவரை நேசிச்சீங்களா? இல்ல. அதான் வசனம் சொல்லுது, நம்ம அவருக்கு நம்ம பாவிகளா இருந்தப்ப, அவருக்கு விரோதமா இருந்தப்ப, அவரை நேசிக்காம இருக்கிறப்ப, அவருக்கு விரும்பாத காரியங்களை செய்யாம இருக்கப்ப, அவரை நேசிக்காமையே இருந்தப்ப, அப்பயும் ஆண்டவர் நேசிச்சார். நீங்க ஒவ்வொருத்தரும் தாயின் கருவுல உருவாகும் நாள் முதல் அவர் உங்களை கண்டாராம். அவர் உங்க தலைமுடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறாராம். உங்களை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறாராம். உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருந்தாருன்னா அவர் எத்தனை தடவை நம்மளை யோசிக்கிறாரு நம்மளை பத்தி?
நம்ம கையில ஒண்ணு எழுதியிருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம கையில. அவர் பார்க்கும்போதெல்லாம் நம்மள நினைக்கிறார். அவர் கைய பார்க்கும்போதெல்லாம் நம்ம மூஞ்சி தருதான். ஒரு அம்மா கூட அவ்வளவு தடவ யோசிக்க மாட்டேன். நான் கூட தூங்கிட்டேன்னா, எங்க பிள்ளைகள நினைக்க மாட்டேன். ஆனா அவர் கையில இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அவர் 24 மணி நேரமும் நம்மள நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர பத்தி நம்ம ஒரு 5 தர காலையில எந்திரிச்சு, ஒரு தர கூட யோசிக்காம பேக்க மாட்டிக்கிட்டு வேலைக்கு போயிட்டு என்ன சாதிக்க போறோம்? அங்கிருந்து தட தடன்னு வீட்டுக்கு வந்து ஃபோன வச்சுட்டு கையில உட்காந்துக்கிட்டு, சாப்பிட்டுட்டு, அப்படியே தூங்கிட்டு, ஒண்ணுமே நம்ம சாதிக்க போறது கிடையாது. அதனால இது ரொம்ப முக்கியம். ஆண்டவர பத்தி நினைங்க. ஆண்டவர் அதான் தாவீது சொல்றாரு, "என் கர்த்தரை என் முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பக்கத்துல இருக்கிறனால நான் அசைக்கப்படுவதில்லை." கர்த்தர வந்து அவர் முன்பாகவே வச்சிருந்தாராம். இரவும் பகலும் அவர் தியானம் வந்து ஆண்டவர பத்தியே இருந்ததாம். அதனால தான் தாவீத பத்தி ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, "என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன்." தாவீது எவ்வளவோ தப்பு பண்ணாரு. ஆனா ஆண்டவர நேசிக்கிற விதத்துல எதையுமே குறையே வைக்கல. அவரால முடிஞ்சதுல பெஸ்ட்டா ஆண்டவருக்கு குடுத்தாரு. ஏன்னா ஆண்டவர் மேல இருந்த அன்பு. ஆண்டவர் நம்ம ஆண்டவருக்கு குடுக்கும்போது, உங்களால முடிஞ்ச பெஸ்ட்ட குடுங்க. ஏன்னா அவர் மேல வைத்திருக்கிற அன்புனால. முதல்ல வந்து நம்ம முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட எல்லாத்தையும் விட, நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் விட, ஏசப்பாவ நேசிக்க நம்ம பழகணும். முதல்ல அதுதான். சோ, காலையில எந்திரிச்சோனே நாம ஏன் ஜெபிக்கணும்? அப்படின்னா, ஆண்டவர நேசிக்கிறீங்கன்னா நீங்க ஜெபிக்கணும். கட்டாயமே கிடையாது. ஜெபிக்காதவங்க ஜெபிக்காதவங்க ஆண்டவர் உங்களுக்கு தேவையில்லன்னு அர்த்தம். ஆண்டவர் மேல உங்களுக்கு அன்பு இல்லன்னு அர்த்தம். எதுவுமே கட்டாயம். ஏன் காலையில தான் ஜெபிக்கணும்? காலையில ஜெபிக்கணும் அவசியமே இல்ல. எப்ப வேணா ஜெபிக்கலாம். ஆனா கர்த்தரே கண்களுக்கு முன்பாக எப்பயுமே நிறுத்த ஆண்டவர் நம்மகிட்ட பிரியப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் எத்தன பேர் அடுத்த கேள்வி. செகண்ட் குவெஸ்டின். எத்தன பேரு ஆண்டவர் கிட்ட நான் நெருங்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆண்டவர் மேல ரொம்ப இஷ்டம்னு சொல்லிட்டீங்க. ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நெறைய பேர் கை தூக்குனீங்க. ஏசப்பாவ பிடிக்கும்னா அத்தன பேரும் கை தூக்குனீங்க. ஆனா இப்ப சொல்லுங்க, எத்தன பேரு நான் ஆண்டவர் கிட்ட ஏசப்பா கிட்ட போகுறதுக்கு நான் பிரயாசம் எடுக்கிறேன்? வெரி குட். நெறைய பேர் கை தூக்குறீங்க. எப்படி பிரயாசம் எடுக்கிறீங்க? அடுத்த கேள்வி. எப்படி பிரயாசம் எடுக்கிறீங்க? ஆண்டவர நம்ம பார்க்கல. சரியா? ஆண்டவர எத்தன பேர் நான் ஜீசஸ டெய்லி பார்க்கிறேன்? அப்படி சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. சதீஷ் மாத்திரம் டெய்லி பார்க்கிறாருப்பா, டெய்லி. சதீஷ் தானே? சதீஷ் மாத்திரம் டெய்லி ஆண்டவர பார்க்கிறாராம்ப்பா. சதீஷ்ட்ட தான் கேட்கணும் ஆண்டவர் எப்படிடா இருக்காருன்னு. சதீஷ் எனக்கு ரொம்ப சின்ன பையன். ஆண்டவர நம்ம டெய்லி பார்க்கிறது கிடையாது. சரியா? ஆண்டவர நம்ம டெய்லி பார்க்கிறது கிடையாது. ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம உணரலாம். ஆனா ஆண்டவர நம்ம டெய்லி பார்க்கிறது கிடையாது. ஆண்டவர முகமுகமா நம்ம பார்க்கிறது கிடையாது. ஆண்டவர் முகம் எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. ஆனா ஒரு நாள் அவர பார்ப்போம். ஒரு நாள் அவர பார்ப்போம். அப்ப இப்படி இருக்கிற ஒரு ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி நெருங்கி போறது? எப்படி நெருங்கி போறது? ஆண்டவர கிட்ட நெருங்கணும்னா, ஒண்ணே ஒண்ணுதான். அவருடைய வேதத்துல இருக்கிற வாக்கியங்க கிட்ட நீங்க நெருங்கணும். அவர் சொன்ன வார்த்தை தான் அவரு. நம்ம கிட்ட இருக்கிறது அவர்கிட்ட இருந்த வார்த்தை மாத்திரம் தான். வார்த்தை தான் இயேசு. இந்த வார்த்தைய நீங்க கத்துக்க தான் அவர பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவர்கிட்ட நம்ம கிட்ட நெருங்க முடியும். ஏசப்பா கிட்ட நீங்க பேசணும்னு நெனச்சீங்கன்னா, கண்ண மூடி அவர்கிட்ட பேசுங்க. ஆனா அவர் உங்ககிட்ட பேசணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த வார்த்தைய நீங்க படிக்கணும். எனக்கு படிக்கவே புடிக்காது அப்படின்னு நெறைய பேர் சொல்லலாம். பரவாவே இல்ல. எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு படிக்க புடிக்காது, பரவால்ல.
இப்போ உங்களுக்கு ஆப் இருக்கு. உங்களுக்கு ஃபோன் இருக்கு. உங்களுக்கு சர்ச் இருக்கு. நீங்க வந்து அவர பத்தி கத்துக்கோங்க. எவ்ளோ ஃபோன்ல அவர பத்தி கத்துக்க முடியுமோ கத்துக்கோங்க. அவருடைய வார்த்தைய பத்தி கத்துக்கோங்க. அவருடைய வார்த்தை தான் தாவீது ஒரு ஸ்டெப் மேல போய் சொன்னார். சங்கீதம் 84:2. என் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. தாவீது எப்படி சொன்னார்னா, அவர் ஆண்டவருடைய ஆலயத்தின் வாசப்படியிலேயே அவர் உட்கார்ந்திருந்தாராம். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஆண்டவருடைய ஆலயத்திலேயே நான் காத்திருக்கணும் அப்படின்னு. ஆண்டவருடைய வாசப்படியிலேயே காத்திருக்கணும். அவர் எஃபர்ட் போடுறாரு. ஆண்டவர் கிட்ட நெருங்க. ஏன் காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும்? காலையில எந்திரிச்சு அவர்கிட்ட நெருங்கணும். அவர்கிட்ட கேட்கணும். என்ன அதிகாலையில தேடுறவன் என்னை கண்டடைவான்னு ஒரு வார்த்தை இருக்கு. காலையில தேடுறவங்க மாத்திரம் இல்ல. அவர தேடுறவங்க உண்மையா அவர நோக்கி கூப்பிடுறவங்க எத்தனை பேரும் அவர கண்டடைவாங்களாம். அவர்கிட்ட பேசுங்க. நான் பஸ்ல வரேன். ரொம்ப நேரம் நான் டிராவல் பண்ணி வரேன். நான் கார்ல வரேன். இல்ல நான் வந்து ரொம்ப தூரம் பஸ்ல போனா தான் என் வேலைக்கு போறேன். போறப்பலாம் அவர்கிட்ட பேசிக்கிட்டே போங்க. போறவங்ககிட்டலாம் அவர்ட்ட பேசிக்கிட்டே போங்க. என்னத்த பேசுவேன்? அவருடைய வசனத்த சொல்லிட்டே போங்க. வசனத்த மனப்பாடம் பண்ணுங்க. இப்படிதான் வசனத்த படிங்க. அவர பத்தி கத்துக்கோங்க. நம்ம பிரயாசம் எடுக்கணும். நம்ம வந்து அ எத்தன அ வண்டி ஓட்டுறவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஏதாவது ரூல் ஸ்டிக் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. போலீஸ் என்ன பண்ணுவான்? போலீஸ் என்ன பண்ணுவாங்க? நம்மள புடிச்சு ஃபைன் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நம்ம சொல்ல முடியுமா? எனக்கு இந்த ரூல் தெரியாதுன்னு. ரூல் தெரியலன்னா கூட நம்ம என்ன பண்ணணும்? ரூல கத்துக்கணும். நான் ரெட் லைட்ல ஸ்டாப் பண்ணல. எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிதான். நம்ம ஆண்டவர் கிட்ட நெருங்கணும்னா, அவர் போட்ட ரூல் தெரியணும் நமக்கு. அவர் குடுத்த கைட்லைன் நமக்கு தெரியணும். பைபிள் படிக்கணும். எத்தன பேரு டெய்லி பைபிள் படிக்கிறீங்க? எத்தன பேர்ட்ட பைபிள் இருக்கு முதல்ல? சரி. பைபிள் இல்லாதவங்க பாஸ்டர் அம்மாவ பார்த்து பைபிள் வாங்கிட்டு போங்க. ஃப்ரீ பைபிள். நீங்க பே பண்ண வேணாம். நீங்க பே பண்ண வேணாம். நம்ம சர்ச்ல பைபிளுக்கு நீங்க பே பண்ண வேணாம். ஆனா, உடனே குடுக்கலனாலும் அடுத்த வாரம் டெஃபினட்டா அரேஞ்ச் பண்ணியாவது குடுப்பாங்க. பைபிள் இல்லாதவங்க கை தூக்குங்க. பைபிள் இல்லாதவங்க எத்தன பேருக்கு பைபிள் வேணுமோ, அத்தன பேரும் நீங்க கை கூட தூக்க வேணாம். அத்தன பேரும் போயிட்டு எனக்கு ஒரு பைபிள் குடுங்க. முடிஞ்சா நீங்க பைபிள் வாங்குங்க. பிகாஸ் இது வந்து உலகத்திலேயே விலையேற பெற்ற பொக்கிஷம். உங்க வாழ்க்கையே நிர்ணயிக்க கூட உங்களுடைய எதிர்காலத்த, அதாவது உங்களோட நித்தியத்தையே டிட்டர்மின் பண்ண போற ஒரு ட்ரெஷர். இதுக்கு நம்ம காசு குடுக்கலாம். ஒரு பிரியாணிக்கு நீங்க ரூ. 200 செலவு பண்றீங்க. இது ரூ. 150 தான். ஆனா உங்க நித்தியத்தையே நிர்ணயிக்க வல்லமை உள்ளது. அதனால நீங்க வாங்கலாம். அத்தனை பேர் வாங்குங்க. அப்படி என்னால முடியலன்னு சொன்னீங்கன்னா பரவாவே இல்ல. நம்ம சர்ச்ல ஃப்ரீயா குடுப்பாங்க. நம்ம சர்ச்ல ஃப்ரீயா குடுப்பாங்க. ப்ளீஸ் பை எ பைபிள். பைபிள படிக்க ஆரம்பிங்க. பைபிள படிக்க ஆரம்பிங்க. எங்க இருந்து படிக்கணும்? இவ்ளோ இருக்கே! எனக்கு புரியலையே! அப்படின்னு சொல்றவங்க எங்க இருந்து படிக்கணும்னு தொடர்ந்து படிக்கிறவங்க கிட்ட கேளுங்க. நம்ம பைபிள் ஸ்டடிக்கு வரவங்க எத்தன பேரு ஸ்டடி பார்ட்னர்ஸ் எத்தன பேருக்கு இருக்காங்க? 2 பேரா பிரிச்சு விட்டோம். யாராவது இருக்கிறீங்களா? ஸ்டடி பார்ட்னர்ஸ் பக்கத்துல இருக்கீங்களா? ஒருத்தர் கூட வரலையா? 2 பேர். இங்க 2, 3 பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் பைபிள் ஸ்டடிக்கு ரெகுலரா வரவங்க. இவங்க கிட்ட கேளுங்க. எங்க படிக்கலாம்? என்ன படிக்கலாம் பைபிள்ல? அப்படின்னு கேட்டு படிக்க ஆரம்பிங்க. சீக்கிரம் ஆரம்பிங்க. ஆண்டவர் கிட்ட நெருங்க நம்ம எஃபர்ட் எடுக்கணும். முதல்ல சர்ச்சுக்கு வரணும். பைபிள் படிக்கணும். அவர பத்தி கத்துக்க பெஸ்ட் வே அவரோட வேதத்த படிக்கிறது தான். அவரோட வேதத்த படிக்கிறது தான். சர்ச்சுக்கு வர்றது தான். வந்து அவங்க கிட்ட மத்தவங்ககிட்ட தெரியாதவங்ககிட்ட கேட்டு கத்துக்கணும். ஏன்னா ஆண்டவர பத்தி நம்ம கேட்டு கத்துக்கணும். அடுத்த கேள்வி வந்து
எத்தனை பேரா நிறைய பேர் கை தூக்குனீங்க ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் என்ன தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஒருத்தரை ரொம்ப நமக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பிடிக்காத காரியம் தெரியுமா? எங்க அம்மா கிட்ட கேளுங்க, எங்க அப்பாக்கு எது பிடிக்காதுன்னு. கரெக்டா சொல்லுவாங்க. எங்க அப்பாக்கு ரசத்துல புளி போட்டா பிடிக்காது. எங்க அம்மாக்கு மாத்திரம் தான் அது தெரியும். தக்காளி போட்டாதான் சாப்பிடுவாரு. இது வேற யாருக்கும் தெரியாது. எங்க அம்மாக்கு மாத்திரம் தான் தெரியும். அதே போல ஆண்டவருக்கு என்ன பிடிக்காதுன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவரை நேசிக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான். ஆண்டவரை நேசிக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அவருக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும். ஜென்ரலா ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் இருக்கு. என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? பாவம். பாவம். ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு பாவம் செய்துகிட்டே இருந்தா அது ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரா? எத்தனை பேரு பொய் சொல்லிட்டு நான் சொன்னதே மறந்து போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்க? கை தூக்காதீங்க, பரவாயில்ல. எங்க அம்மா மாத்திரம் தான் கை தூக்குறாங்க. கை தூக்காதீங்க, பரவாயில்ல. ஆனா நினைச்சு பாத்துக்கோங்க. பொய் சொல்லிட்டு இல்ல ஒரு பாவம் செய்துட்டு நம்ம செய்தது கூட நமக்கு நினப்பு இல்லாம இருந்ததுன்னா ஆண்டவர் நம்ம கூட இல்ல. ஏன்னா பாவம் இருக்கிற இடத்துக்கு ஜீசஸ் இருக்க மாட்டார். பாவம் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஜீசஸ்க்கு இடம் கிடையாது. ஏன்னா அவர் பரிசுத்தர். அவர் பாவம் இருக்கிற இடத்துல அவர் இருக்க மாட்டார். இது எங்க இருக்கு பைபிள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த வசனத்தை படிங்க. நம்மள மாதிரியே ஒரு பாவம் செய்த ஆள் தான் யாரு? பேதுரு. ஆண்டவர் யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டார். மத்தேயு 26:75. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனக்கசந்து அழுதான். பேதுரு தப்பு பண்ணிட்டார். ஆண்டவரை பார்த்து யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டார். ஆனா தப்பு பண்ணிட்டு ஆண்டவரை வருத்தப்படுத்திட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணாராம்? மனம் கசந்து அழுகுறாரு. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பாவம் செய்த அப்புறம் நமக்குள்ள ஐயோ என் கூட இருந்த ஆண்டவரை வருத்தப்படுத்திட்டேனேன்ற நினைவு இல்லைன்னா நமக்கு ஆண்டவர் மேல இஷ்டம் கிடையாது. யோவான் இன்னும் ஒரு ஸ்டெப் ஜாஸ்தி போய் சொல்றாரு. ஆண்டவரை நேசிக்கிறவன் சொல்றவன் பாவத்துல கண்டினியூ பண்ண மாட்டான். நீங்க ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு டாஸ்மாக்லயே இருந்தீங்கன்னா, முன்னாடி நீங்க டாஸ்மாக்கு போயிருக்கலாம். ஆனா டாஸ்மாக்லயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் எய்தர் டாஸ்மாக் இல்ல ஆண்டவர், அவ்வளவுதான். ஆண்டவரை பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அசிங்கத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எய்தர் ஆண்டவர் இல்ல அசிங்கம். ஆண்டவர் அசிங்கத்துக்கு கூட இருக்க மாட்டார். ஆண்டவரை பிடிக்குதுன்னு சொல்லிட்டு மணிக்கணக்கா உட்கார்ந்து சினிமா பார்த்துக்கிட்டே இருந்தா, முன்னாடி பார்த்திருப்போம். ஆண்டவர் பரிசுத்தர். மணிக்கணக்கா நம்ம சினிமாலேயே கடந்து அசுத்தத்தையே கேட்டுட்டு இருந்தோம்னா ஆண்டவர் உங்க கூட இருக்க மாட்டார். ஆண்டவரை மேல உங்களுக்கு இஷ்டம் இல்ல. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு இல்ல இருக்க. உங்களுக்கு ஆண்டவர் மேல இஷ்டம் இல்ல. ஆண்டவரை நேசிக்கிறவங்க பாவத்தை தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. இதுதான் வசனம். அப்படி பாவம் செய்தாலும் மனம் கசந்து அழுது மனம் திரும்புவாங்க. நம்ம பாவம் செய்யலாம். ஆனா பாவத்தை தொடர்ந்து நம்ம செய்ய கூடாது. நம்ம ஆண்டவர் மேல அன்பு இருந்தா. ஒரு பாவத்தை கண்டினியூஸா நான் செய்துட்டே இருக்கிறேன், அதை பத்தி நான் பொருட்படுத்தாம அப்படின்னா, ஒண்ணு ஆண்டவர் உங்க கூட இல்ல, நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. இன்னொன்னு ஆண்டவர் மேல உங்களுக்கு இஷ்டம் இல்லை. நீங்க எத்தனை தடவை நான் ஆண்டவர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கை தூக்குனாலும் நீங்க என்ன சொல்றீங்க? போய் தான் சொல்றீங்க.
இது நான் சொல்லல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஏன்னா பேதுரு பாவம் செய்துட்டு என்ன பண்ணாராம்? மனம் கசந்து அழுதார். நம்ம பொய் சொல்லிட்டு, பரவால்ல, வேற என்ன பண்றது சொல்லிட்டேன் அப்படின்னு நினைச்சுட்டு, அத சாதாரணமா நினைச்சுட்டு போயிட்டோம்னா, ஆண்டவர் மேல இருக்கிறது அன்பு இல்ல. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்த நம்ம தொடர்ந்து நம்ம செய்தோம்னா, ஆண்டவர் மேல நமக்கு அன்பு இல்ல. எத்தன பேரு பாவம் செய்துட்டு மனம் கசந்து அழுவுறீங்க? நான் பெரிய பாவம், சின்ன பாவம்லாம் சொல்லல. மனம் கசந்து அழுதவங்க மாத்திரம் கை தூக்குங்க. இந்த உணர்வு இல்லன்னா, ஏசப்பா மேல உங்களுக்கு அன்பு இல்ல. உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தான் உங்களுக்கு அந்த உணர்வு வரும். அந்த உணர்வு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வரணும். ஏசப்பா மேல அன்பு இருந்ததுன்னா, ஒருத்தர வருத்தப்படுத்தி நம்ம பேசிறலாம். ஆனா அவங்கள வருத்தப்படுத்திட்டோமேன்னு நம்ம அனுதாபப்படணும். ஏன்னா உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா, நீ செய்தது தப்பு அப்படின்னு நமக்கு சொல்லுவார். நம்ம ஆண்டவர வருத்தப்படுத்திட்டோமேன்ற உணர்வு நமக்கு இருக்கும். அந்த உணர்வு இல்லாம இருக்கிறவங்க, நான் ஆண்டவர நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களையே ஏமாத்திக்காதீங்க. ஆண்டவருடைய அன்பு உங்களுக்குள்ள இல்ல. இல்ல. அது நான் கண்டிப்பா. அப்ப நாம எப்படி அத வர வச்சுக்கிறது அப்படின்னா, ஆண்டவரே என்ன உங்க அன்பினால் நிறைங்க அப்படின்னு தான் நீங்க கேட்க முடியும். பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படணும். அப்பதான் பாவம் செய்யும்போது வலிக்கும். பாவம் செய்யும்போது வலிக்கும். ஒரு சில இடத்துல பார்த்திருக்கீங்களா? நான் முன்னாடியே ஒரு தடவ சொல்லியிருக்கேன். எத்தன பேர் பசங்கலாம் நெறைய பேர் ஜிம்முக்கு போயிருப்பாங்க. ஜிம்முக்கு போற பசங்க கை பார்த்திருக்கீங்களா? கை பார்த்திருக்கீங்களா? இங்க எல்லாம் என்ன இருக்கும்? காப்பு காய்ச்சிருக்கும். ஏன் தெரியுமா? அங்க அந்த ராட் புடிச்சு தொங்கியிருப்பாங்க. இல்ல டம்பிள் புடிச்சு வொர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல எல்லாம் என்ன இருக்கும்? காப்பு காய்ச்சிருக்கும். அவங்க திருப்பி இது வெயிட் தூக்குனாங்க, இல்ல இது பண்ணாங்கன்னா வலிக்காது. வலிக்கவே வலிக்காது. காப்பு காய்ச்சிருக்கும். நம்ம பாவத்தையும் அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நம்மளுடைய மனசாட்சி வந்து காப்பு காய்ச்சி போயிரும். மனசாட்சி என்ன பண்ணிடும்? மழுங்கி போயிடும். பாவம் செய்தா ஆண்டவர் பேசுறது நமக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவர துக்கப்படுத்துறோமேன்னு தெரியவே தெரியாது. துக்கப்படுத்துறோமேன்றது தெரியவே தெரியாது. அதனால தான் நம்ம முதல்ல ஜெபம் பண்ணும்போதே சொன்னேன். ஆண்டவரே எங்கள விருத்த சேதனம் பண்ணுங்க. திரும்ப விருத்த சேதனம் பண்ணுங்க. எங்களுடைய சிந்தைய, எங்க ஆத்துமாவ விருத்த சேதனம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் பேசுறதுக்கு நமக்கு கேட்கணும். கேட்கணும். அப்பதான் ஆண்டவர நம்ம துக்கப்படுத்துறோமான்னு தெரியும். பேதுரு மனம் கசந்து அழுதாரு அப்படின்னா, அவருடைய ஆத்துமா உயிர் உள்ளது. நம்ம ஆண்டவர துக்கப்படுத்திட்டு உணர்வு இல்லாம இருந்தோம்னா, நீங்க செத்தவங்கன்னு அர்த்தம். ஆவியில செத்தவங்கன்னு அர்த்தம். பாவம் செய்துட்டு உணர்வு இல்லாம இருக்கிறவங்க செத்தவங்க. ஆவியில செத்தவங்க. உயிரோட இருக்கிறீங்க. ஆனா, உங்களுடைய ஆத்துமா செத்து போச்சு. இது ஒரு நல்ல அலர்ட். உங்க ஆத்துமா செத்து போயிருந்ததுன்னா, நீங்க எவ்ளோ வந்து சர்ச்ல உட்கார்ந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் கிடையாது. நீங்க அழுது ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகணும். ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லி, ரத்தத்தால கழுவுங்க, என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்புரவாகணும். ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்றவங்க பாவத்த கன்டின்யூ பண்ணக்கூடாது. எந்த பாவமா இருக்கலாம். அது நீங்க செய்யற பாவம் எனக்கு தெரியாது. நான் செய்யற பாவம் தான் எனக்கு தெரியும். நான் செய்யற பாவம் உங்களுக்கு தெரியாது. நம்ம எல்லாரும் பாவிகள். பேசுற நானும் உட்பட தான். ஆனா நம்ம ஆண்டவர் மேல நேசிக்கிறோம்னா, ஒரு பாவத்துல கன்டின்யூ பண்ணக்கூடாது. இதுதான் ஆண்டவருடைய வசனம். இது ரொம்ப முக்கியம்.
பேதுரு போல மனம் கசந்து அழுத ஆண்டவர் கூட நம்ம என்ன பண்ணணும்? ஒப்புரவாகணும். அடுத்தது, எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னவங்க மாத்திரம் யோசித்து பாருங்க. எத்தனை பேர் ஆண்டவருக்காக நிக்கிறீங்க? ஒருத்தவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவங்கள பத்தி தப்பா பேசினா உங்களுக்கு பிடிக்குமா? ம்? ஒருத்தவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. இப்ப எங்க அம்மாவ எனக்கு ரொம்ப பிடிக்குது. எங்க அப்பாவ ரொம்ப பிடிக்கும். அவங்கள பத்தி யாரோ வந்து தப்பாவே பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு பிடிக்குமா? ஒருவேளை நம்ம சிவிலைஸ்டு போய் அடிக்க மாட்டோம், கோவப்பட மாட்டோம். ஆனா அவங்கள பார்த்தா நமக்கு பிடிக்காது. ஏன்? நமக்கு புடிச்சவங்கள பத்தி அவங்க என்ன பண்றாங்க? தப்பா பேசுறாங்க. அந்த மாரி உணர்வு உங்களுக்கு இயேசப்பாவ பத்தி வருதா? எத்தன பேருக்கு வருது? கை தூக்குங்க. எனக்கு வருது. ஆனா, அது ரியாக்ட் பண்ணா மத்தவங்க தப்பா நெனைப்பாங்களே! அப்படின்னு. ரியாக்ட் பண்ண வேண்டாம். நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது. நம்ம சண்டைக்கு போக்கூடாது. ஆனா, என்னால ஆண்டவர் பேருக்கு தூஷணம் வராம நான் நடந்துக்கணும். என்னால ஆண்டவர் பேருக்கு தூஷணம் வராம நடந்துக்கணும். உங்க ஒவ்வொருத்தராலயும் ஆண்டவர் பேருக்கு தூஷணம் வரக்கூடாது. ஐயோ! இவனா கிறிஸ்டியன்ஸ் அவனா மோசமானவன் அப்படின்னு நம்ம பேர் வாங்கக்கூடாது. என்னால ஆண்டவர் பேருக்கு எவ்வளவோ தூஷணம் வந்திருக்கு. நான் அதுக்கு இன்னும் மனம் வருந்துறேன். ஆனா, என்னோட எண்ணம் என்ன இருக்கணும்னா, இனிமே ஆண்டவருடைய பேருக்கு ஒவ்வொரு நாளும் நான் தூஷணம் செய்யக்கூடாது. அப்படி நம்ம நடக்கணும். அதுதான் ஆண்டவருக்காக நம்ம நிலைத்து நிற்கிறது. இது வந்து வசனம் படிங்க. 10 மத்தேயு 10:32 3 வசனம் நான் இதுக்கு சொல்றேன். 3 வசனம். ஆனா 3ம் வேற வேற கான்டெக்ஸ்ட்ல இருக்கு. 3த்தையும் நான் சொல்றேன். ஆண்டவருக்காக நிக்கிறதுனா இதுதான். மத்தேயு 10:32 மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். ஆமா. ஆண்டவருக்காக நிக்கிறதுனா, நம்ம ஆண்டவருக்காக நிக்கணும். சில விஷயங்கள்ல ஆண்டவருக்காக நிக்கணும். படைச்சத சாப்பிட மாட்டேன்னு ஆபீஸ்ல குடுத்தாங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடாது. நான் இத செய்ய மாட்டேன். எல்லாரும் படத்துக்கு போனாங்க. ஃப்ரீயா டிக்கெட் குடுத்தாங்க ஆபீஸ்ல அப்டின்னா, நம்மளும் சேர்ந்து படத்துக்கு போக்கூடாது. ஆபீஸ்ல குடுப்பாங்க தான். நம்மளும் சேர்ந்து என்ன பண்ணக்கூடாது? போக்கூடாது. நான் ஆண்டவர் புள்ள. நம்ம அவங்கள ஹர்ட் பண்ற மாரி சொல்ல வேணாம். ஸ்டாஃப் பார்ட்டில எல்லாரும் சேர்ந்து தண்ணி அடிச்சாங்கன்னா, நீங்களும் சேர்ந்து பரவால்ல இல்லன்னா மேனேஜர் தப்பா நெனைப்பாருன்னு நம்மளும் குடிச்சிடக்கூடாது. வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆயுத பூஜையில கலந்துக்கிட்டா தான் சொன்னா, அந்த இடத்துல ஆண்டவருக்காக நிக்கணும். நான் ஆண்டவருடைய பிள்ளைன்ற வித்தியாசத்த நீங்க காட்டணும். எத்தன பேர் காட்டுறீங்க? சண்டை போடக்கூடாது. சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டீங்கன்னா தப்பு. ஆனா ஆண்டவருக்கு விரோதமா நம்ம செய்யக்கூடாது. நான் வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றேன். அங்க வந்து இந்த மாதிரி ஆயுத பூஜை அதெல்லாம் கொண்டாடுவாங்க. நான் கரெக்ட்டா என்ன பண்ணுவேன், அந்த சமயம் மாத்திரம் பெர்மிஷன் போட்டு லீவ் லேட்டா போவேன். லேட்டா போவேன். ஏன்னா, என்னால என் மேனேஜர எதிர்த்து பேச முடியாது. ஆனா, நான் அதுல கலந்துக்காம இருக்கலாம். கரெக்ட்டா? நான் அதுல கலந்துக்காம இருக்கலாம். எனக்கு எனக்கு அந்த தைரியம் கிடையாது. ஆனா, நான் ஆண்டவர் புள்ள. அந்த இடத்துல நான் இருக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன், லேட்டா போவேன். ஏன்னா பிரச்சனை வேண்டாம். அது செய்யலாம். ஃப்ரீயா தண்ணி அடிக்குதுன்னு தண்ணி குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் சேர்ந்து அடிச்சிடக்கூடாது. பரவால்ல இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சுக்கலான்னு காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. அதனால ஆண்டவருக்காக நம்ம நிக்கணும். நிக்கணும். ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியம் சொன்னார்னா, அதுக்காக நம்ம நிக்கணும். ஆண்டவர் பிள்ளைகள் ஆண்டவருக்காக நிக்கணும். நெறைய விஷயங்கள்ல கிறிஸ்டியன்ஸ் வந்து ஆண்டவருக்காக நிக்க மாட்றாங்க. நிக்க மாட்றாங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. நம்மளுடைய ஆண்டவர ஆண்டவர ஆராதிக்கிற ரைட்டே போயிடும்.
நீங்க வந்து சர்ச்ல உட்கார்ற ரைட்டே போயிடும். நான் பாலிடிக்ஸ் பேசல. ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளுடைய நிலைமைய நம்மளே வித்துறக்கூடாது. நம்மகிட்ட ரைட் இருக்குன்னா, அத நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணணும். ஓட் போடாம இருக்கக்கூடாது. எல்லாரும் ஓட் போடணும். யார் ஆண்டவர ஆராதிக்கிறதுக்கு தடை இல்லாம இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஓட்டு போடணும். இதெல்லாம் ஆண்டவருக்காக நீங்க நிக்கிறது. உங்க ஃபேமிலி கிட்ட சொல்லுங்க. பிள்ளைகிட்ட சொல்லுங்க. எல்லாரும் ஓட்டு போடவா? நான் 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 இந்தியால இருக்கும்போது நெறைய நாள் தூங்கிட்டு இருப்பேன். எங்க அப்பா வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போவாரு. "பாப்பா வா, ஏந்திரி வா" அப்படின்னு. "பரவால்லப்பா" அப்படின்னு சொன்னா, "கண்டிப்பா ஓட்டு போட வா" அப்படின்னு இழுத்துட்டு போவாரு. ஏன்னா ஒரு ஓட்டு வேஸ்ட்டா போயிறக்கூடாது. ஆண்டவருக்காக நிக்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? நிக்கணும். நிக்கணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவருக்காக நிக்கிறோமான்றத எதிர்பார்க்கிறாரு. மத்தேயு 32, 10, 32 அத படிச்சுக்கோங்க. அதே போல பிலிப்பியர் நமக்கு ஆண்டவர் மேல இஷ்டம்னா நம்ம அத செய்வோம். ஆண்டவர் மேல இஷ்டம்னா ஆண்டவருக்காக நம்ம நிப்போம். அதே போல பிலிப்பியர் 1:27 கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். ஆமா. ஆண்டவருடைய சுவிசேஷத்த சொல்றதுக்கு நீங்க தான் இயேசு கிறிஸ்துவ நம்மளால பார்க்க முடியாது. ஆனா உங்கள பார்க்க முடியும். மத்தவங்க இந்துவோ, முஸ்லிமோ எல்லாரும் உங்கள பார்க்க முடியும். அவருடைய சுவிசேஷத்துக்கு பாத்திரமா நம்ம நடந்துக்கணும். அவரை போல அன்பா இருக்கணும். அவரை போல இரக்கமுள்ளவர்களா இருக்கணும். அவரை போல மத்தவங்களுக்கு உதவுறவங்களா இருக்கணும். அவரை போல மத்தவங்களுக்கு உதவுறவங்களா இருக்கணும். நான் வந்து இதுக்கு போவேன். எங்க பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு டொரண்டோ. அங்க போவேன். அங்க போம்போது யாராவது வயசானவங்க நின்னாங்க அப்படி இப்படின்னா எந்திச்சு இடம் குடுப்பேன். என் பையன் சொல்றான், "மம்மி அவ்வளோ தூரம் போறீங்க ட்ரெயின்ல. இது இந்தியா மாரி கிடையாது. யார்கிட்டயும் பேசாதீங்க. யாரும் உதவி கேட்டா என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதாம்? யாரும் உதவி கேட்டா செய்யக்கூடாது. இங்க இந்தியா மாதிரி கிடையாது. நீங்க புத்தி கெட்டத்தனமா போய் எல்லாருக்கும் உதவி செய்தீங்கன்னா, இங்க எல்லாரும் உங்கள ஏமாத்திருவாங்க. யார்கிட்டயும் பேசாதீங்க. யார்கிட்டயும் எதுக்கும் யாருக்கும் உதவி செய்யாதீங்க." அப்படின்ட்டு எனக்கு சொல்லி அனுப்புவான். அது தப்பான ஒரு ஆலோசனை. அது குழந்தை. மத்தவங்களுக்கு உதவி செய்றவங்கள காப்பாத்துறதுக்கு ஆண்டவருக்கு தெரியும். நம்மளுடைய எண்ணம் அவங்களுக்கு உதவி செய்றதா இருந்ததுன்னா, நம்ம காப்பாத்துறது ஆண்டவருக்கு தெரியும். நீங்க நல்லதே செய்யுங்க. ஏன்னா நீங்களும் நானும் ஆண்டவர நேசிக்கிறவங்க, அவருடைய அம்பாசடர்ஸ். நம்ம தான் அவரோட பிரதிநிதிகள் இந்த உலகத்துல. எல்லாருக்கும் நல்லதே செய்யுங்க. ஆண்டவருடைய சுவிசேஷம் பரவுறதுக்கு தடையா நீங்களும் நானும் இருக்கக்கூடாதாம். அதான் பிலிப்பியர் 1:27. நீங்க யோசித்து பார்த்துக்கோங்க. நான் ஆண்டவருடைய சுவிசேஷம் பரவுறதுக்கு தடையா இருக்கிறேனா? ஏசப்பாவுக்கு கெட்ட பேர் வரதுக்கு கெட்ட பேர் காரணமா இருக்கிறேனா? நீங்க இவ்ளோ நாள் இருந்தா பரவாவே இல்ல. இனிமே இருக்காதீங்க. ஏசப்பா கிட்ட நெறைய சான்ஸ் இருக்கு. அவர் யாரையுமே தப்பா யோசிக்கிற ஆளே கிடையாது. நம்ம மாறணும்னா நம்மள எல்லாரையும் சேர்த்துப்பாரு. நானே எவ்வளோ நாள் தப்பு பண்ணியிருக்கேன். அறியாமையில தப்பு பண்ணியிருக்கேன். ஆனா இனிமே செய்யாதீங்க. ஏன்னா இது வசனம். வசனம் ஏன் இவ்ளோ இம்பார்ட்டன்ட்னா, ஆண்டவர் சொல்றாரு நம்ம அழுது ஆண்டவர கூப்பிடும்போது, வசனத்துக்கு பயந்து நடுங்குறவர்களே நோக்கி பார்ப்பாராம். அவருடைய வசனத்துக்கு பயந்து நடுங்குகிறவர்கள தான் ஆண்டவர் நோக்கி பார்ப்பாராம். நம்ம அழும்போது ஆண்டவர் நம்மளுடைய சத்தத்த கேட்கணும்னா, நம்ம என்ன பண்ணணுமா? அவர் வசனத்துக்கு பயந்து நடுங்கணுமா. அவர் வசனம் சொல்லுது, அவர் சுவிசேஷத்துக்கு தடை பண்ணாதவர்களா நம்ம வாழணும்னு. இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஏசாயா 29:13. இதுவும் ஸ்டாண்டிங் அப் ஃபார் காட் தான். ஸ்டாண்டிங் அப் ஃபார் ஜீசஸ். இயேசுக்காக நம்ம நிக்கிறது தான். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து
தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. நம்ம நிறைய பேர் கை தூக்கணும், எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும்னு. ஐசையா சொல்றாரு, இந்த ஜனங்கள் வாயினால என்ன பண்றாங்களாம், என்ன பிடிக்கும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க இருதயம் எப்படி இருக்கான்? ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கான். ஆண்டவரை விட்டு தூரமா இருக்குது. நம்ம எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அன்புன்றது மாத்திரம் ஒரு வினைச்சொல். இட்ஸ் a verb. It's a verb. Verbனா என்னன்னா, it's an action. Love is an action. நான் ஒருத்தவங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே நான் பண்ணலைன்னா அது அன்பே கிடையாது. அது வார்த்தையாவே போச்சு. எனக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்களுக்கு நம்ம அந்த அன்பை காட்டவில்லை, அவங்களுக்காக நம்ம எதுவும் செய்யலைன்னா அது அன்பா? உங்களுக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிக்குது, அவங்களுக்காக நீங்க எதுவுமே செய்யல அப்படின்னா அது அன்பாவே இருக்காது. நீங்க ஏசப்பாக்கு நேசிக்கிறீங்க அப்படின்னா அவருக்காக ஏதாவது செய்யணும். அவருக்காக ஏதாவது செய்யணும். நம்ம வீட்லயே நம்ம சொல்றோம், எனக்கு பிடிக்குதுன்னு சொல்றீங்க, எனக்காக ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க. எத்தனை வைஃப் சொல்லியிருப்பாங்க இத, எனக்கு எதுவுமே நீங்க வாங்கி கொடுக்கல. ஒரு தடவை நான் டயர்டா வரேன், சமைச்சு வைக்கலாம்ல, சோறு போட்டு வைக்கலாம்ல, வீட்டுல ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல, கேக்குறாங்கல்ல. அப்படிதான் ஒருத்தவங்க அன்பா இருக்கிறாங்களான்றது அவங்க நம்ம செய்யற காரியத்துலதான் தெரியும். ஏசப்பா மேல நான் அன்பா இருக்கிறேன்னு ஏசப்பாக்காக நீங்க எதுவுமே செய்யலன்னா அது வேஸ்ட். ஏசப்பாக்காக நம்மளுடைய வாயில தான் நம்ம சொல்றோம், நம்மளுடைய ஆக்ஷன்ல அதை காட்டுறது இல்லை. அதை நம்ம கண்டிப்பா செய்யணும். எதை செய்தாலும் அவருக்காக செய்யுங்க, அவருக்காக செய்யுங்க. ரொம்ப முக்கியமானது ஒண்ணு என்ன தெரியுமா, ஆண்டவர் மேல ஒருத்தவங்க மேல நமக்கு ரொம்ப இஷ்டம்னா அவங்கள பத்தி நல்லா பேசினா நமக்கு என்ன இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அவங்கள பத்தி சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்காதா? இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவை பிடிக்கிறேன்னு சொன்னவங்க மாத்திரம் சொல்லுங்க, எத்தனை பேர் நான் தனியா உட்கார்ந்து ஏசப்பா நீ நல்லவர்னு சொல்றேன். டெய்லி சொல்லணும், அவரை பார்த்து சொல்லுங்க. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஜோம் பண்றீங்களாமா, எனக்காக ஜோம் பண்றீங்களாமான்னு கேட்கும் போதெல்லாம் சொல்ல, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்லு அப்படின்னு வேற என்கிட்ட சொல்லுவாங்க. நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பிரச்சனையை தான் உளறிட்டு இருப்பேன். ஆனா இது ரொம்ப முக்கியம். அவரை பார்த்து சொல்லுங்க, அவரை நல்லவர்னு சொல்லுங்க. சர்ச்ல பாட்டு பாடுங்க, அவரை உயர்த்துங்க. அவருடைய நாமம் உயர்றது நமக்கு இஷ்டம். தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 57:5. தாவீது அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆண்டவரை உயர்த்தணும், அவரை எப்பயும் சிங்காசனத்துல பாருங்க. அவர்தான் ராஜாதி ராஜா, அவர் தான் வரப்போகிற ராஜா, அவர் தான் அந்த உலகத்தை ஆள போறாரு. அவரை ராஜாதி ராஜாவா நீங்க பாருங்க. இந்த உலகத்துல நீங்க யோசித்து பாருங்க, காற்றோ கடலோ எதுவுமே, காற்று கடல் ட்ரம்ப் மோடி எல்லாரும், நம்ம ஸ்டாலின் சார் எல்லாரும் அவர் வைக்கிற பப்பட்ஸ் தான். இன்னைக்கு அவர் வைக்கலாம், நாளைக்கு அவர் தூக்கிடலாம். வானத்துக்கு கீழே, பூமிக்கு கீழே, யூனிவர்ஸ்ல சிருஷ்டிக்கப்பட்டதும் சிருஷ்டிக்கப்படாதவைகளும் எல்லாமே அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவ்வளவு மகா பெரிய தெய்வம். அதனாலதான் தாவீது சொல்றாரு 57:5, தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தள்ளும், உன்னதமானவரே உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் இருப்பதாக. ஆண்டவரை எப்படி அவர் துதிக்கிறான்னா, ஆண்டவரே உங்க வானத்துக்கு மேலாக உங்களுடைய பிரஸ்தாபம் போகட்டும், உயர்ந்தட்டும், நீ உயரட்டும். அதனாலதான் சர்ச்சுக்கு வந்தோன்னே ஆண்டவரே நீ உயர்ந்தவரே உயர்ந்தவரேன்னு பாட்டு பாடுறாங்க. இதுக்கு அவர் அவ்வளோ பெரியவர்.
உங்களுக்கு ஆண்டவரை பிடிக்கணும்னா ஆண்டவரை மேல தூக்கி வைங்க. டெய்லி அவர்கிட்ட பார்த்து சொல்லுங்க, அப்பா நீ அவ்வளோ உயர்ந்தவர். அவ்வளோ உயர்ந்தவர். நான் நான் அடிக்கடி வந்து சொல்லுவேன், இவங்கள தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும்ல. இந்த காரியத்த சீக்கிரம் எனக்கு பண்ணி முடிச்சுருவாங்கல்ல அப்டின்ட்டு. அப்ப எங்க வீட்ல எங்க வீட்டுக்காரர், எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? "உனக்கு அவங்கள தெரியலன்னா என்ன? ஆண்டவர தெரியும்ல உனக்கு. ஆண்டவர தெரியும்ல உனக்கு. அவருக்கும் மேல இருக்கிறவர தெரியும்ல பைபாஸ் பண்ணி. அவர்கிட்ட கேளு." அப்படின்னு. உண்மைதான் அது. நம்ம தான் ஆண்டவர சின்னவர்ன்னு நெனச்சுடுறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்ன்னா, உங்களுக்கு மோடி கூட செய்ய முடியாத காரியத்த கூட அவரால செய்ய முடியும். யோசித்து பாருங்க. அவ்ளோ செல்வாக்கு இருந்தாலும், நெறைய காரியம் அவங்களால கூட நம்மளுக்கு செய்ய முடியாது. ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லன்னா, எந்த பாலிட்டிஷியனாலயும், எந்த ராஜாவாலயும் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இயேசு ராஜா தவிர்த்து. ஒருத்தவங்க எதுலயாவது கஷ்டப்படுறாங்கன்னா, யாராலயும் விடுவிக்க முடியாது. அவர தவிர்த்து. அதனால அவர உயர்த்தணுமா? உயர்த்தக்கூடாதா? நம்ம ஒவ்வொரு நாளும் அவர உயர்த்தணும். இட்ஸ் அ மேண்டேட். அவர நேசிச்சோம்னா உயர்த்தும். நான் கூட முன்னாடி யோசிப்பேன். ஏன் அவர துதிக்கணும், 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 துதிக்கணும்னு நம்மள யோசிக்கிறாங்க? அப்படின்னு நான் முன்னாடிலாம் யோசிப்பேன். ஏன் அவருக்கு என்ன அது நம்ம துதிச்சு தான் ஏதோ ஆக போதா? இல்ல அவர் துதிக்கிறது இஸ் என்னது ஃபிளாட்டரி ஹங்கிரி அப்படின்னு கூட யோசிப்பேன் நானு. நம்ம அவர நேசிச்சோம்னா அவர உயர்த்துவோம். இப்ப எனக்கு ஒருத்தவங்கள ரொம்ப புடிச்சுன்னா, அவங்கள பத்தி நல்லா பேசுனாங்கன்னா எனக்கு சந்தோஷமா தானே இருக்கும். அதுதான். ஏசப்பாவ பத்தி நல்லதா சொல்லுங்க. நீங்க அவர உயர்த்தி பேசுங்க. நீங்க அவர வொர்ஷிப் பண்ணுங்க. அவர ஆராதிங்க. எவ்ளோ தூரம் அவர ஆராதிக்கிறீங்களோ, அவர் மேன்மைப்படுவார். உங்க வாழ்க்கையில உங்கள மேன்மையாக்குவார். உங்கள மேன்மையாக்குவார். நீங்க அவர துதிச்சா. அதனால தான் ஆண்டவர துதிக்கிறது ரொம்பவே முக்கியம். அததான் சொல்றேன். ஒருத்தர ரொம்ப நமக்கு நேசிச்சா அவங்கள பத்தி பெருமையா தான் பேசுவோம். அதே போல தான் ஆண்டவர பத்தி பெருமையா பேசுங்க. நீங்க தனியா இருக்கும்போதும் இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமானது. இது மாத்திரம் சொல்லிடுறேன். என்னன்னா, ஆண்டவரே என்ன நேசிச்சின்னா ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அத வந்து ரொம்ப அழகா சொன்னவர் வந்து யோவான் மாத்திரம் தான். யோவான் 14:15. ஆண்டவர் வாயிலேயே சொல்லுது, உனக்கு என்ன புடிச்சதுன்னா, நீ இத பண்ணு. இப்ப ஒருத்தவங்க வந்து அ சில பேர் வந்து அவங்க அப்பா வந்து இறந்து போயிருவாரு. இறந்து போனோனே, கடைசில எங்க அப்பாவோட ஆசைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அதையும் இதையும் செய்வாங்க. அதே போல ஏசப்பா வந்து நம்மள விட்டுட்டு போறப்ப, ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாரு. இந்த உலகத்த விட்டு அவர் போறதுக்கு முன்னாடி, இத செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வார்த்தை தான் இது. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். அவருடைய வேதத்துல இருக்கிற வாக்கியங்களை கைக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய வேதத்துல ஒண்ணு எழுதி இருந்ததுன்னா, டிஸ்பியூட்டே பண்ணாதீங்க. டிஸ்பியூட்டே பண்ணாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையில நீங்க வந்து இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு போட்டிருந்ததுன்னா, போய் ஒரு நான் கிறிஸ்டியன கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருந்ததுன்னா, ப்ளீஸ் டோன்ட் கோ மேரி. இல்ல பரவால்ல, அப்படி இப்படின்னு பண்ணாதீங்க. பண்ணா பரவால்ல. பண்ணா என்ன ஆகும்னா உங்களுக்கு தான் கஷ்டம். ஏன்னா ஆண்டவர் கூட இருக்க மாட்டார். கூட இருக்க மாட்டார். அதே போல பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே டிஸ்பியூட் பண்ணாதீங்க. ஆண்டவர் வந்து எதுக்கு நான் சிகரெட் குடிக்கக்கூடாது? பைபிள்ல போட்டிருக்கா? எதுக்கு நான் தண்ணி அடிக்கக்கூடாது? பைபிள்ல போட்டிருக்கா? ஏன் நான் சினிமா பார்க்கக்கூடாது? பைபிள்ல போட்டிருக்கா? டிஸ்பியூட்டே பண்ணாதீங்க. உங்கள பரிசுத்தமா வச்சுக்கோ. உங்களுடைய ஆலயம், சரீரம் உங்கள ஆலயம்னு போட்டிருக்கு. ஏன் சினிமா பாட்டு பாடக்கூடாது? கேட்காதீங்க. பைபிள்ல போட்டிருக்கா? அப்படியே செய்யுங்க. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்க. கற்பனைகள கை ஆண்டவருக்கு ஏன் ஆபிரகாம வந்து ரொம்ப பிடிக்கும்னா, கொஞ்சம் கூட ரேஷனலே இல்லாத ஒரு காரியத்த ஆண்டவர்ட்ட செய்ய சொன்னாரு அவர. உன் பையன போய் பலி குடுப்பா அப்படின்னு. ஆண்டவர் கேட்காத ஒரு காரியம். ஆண்டவர் அன்புள்ளவர். அவர் கண்டிப்பா ஒரு நாளும் அப்படி ஒரு காரியத்த கேட்கவே மாட்டாரு.
எந்த விதத்திலயும் ஆண்டவருடைய கேரக்டருக்கும், ஆபிரகாமுக்கு தெரிஞ்ச ஆண்டவருடைய கேரக்டருக்கும், ஆண்டவர் சொன்னதுக்கும் சம்மந்தமே இல்ல. ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர். ஆபிரகாமுக்கு அவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. உனக்கு உனக்கு ஒரு 100 வயசுல கூட உனக்கு குழந்தை தருவேன்னு சொல்லி குழந்தைய ஆசீர்வாதமா குடுத்திருக்கிறாரு. அந்த குழந்தைய போய் நீ பலி குடுன்னு சொல்றாரு. நானா இருந்தா என்ன தெரியுமா யோசிச்சிருப்பேன்? இது ஆண்டவரே பேசல. இது யாரு பேசியிருக்கா? ஏதோ சாத்தான் பேசியிருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பேன். அப்படிதான் நினைச்சிருப்பேன். ரேஷனலே இல்லாத ஒரு காரியத்த கூட ஆண்டவர நம்பி, ஆண்டவருக்காக அவர் செய்தனால, விசுவாசத்தின் தந்தையா மாறினார். இன்னைக்கும் ஆண்டவர் வந்து விசுவாசத்தின் தந்தைன்னா ஆபிரகாம் தான். என்ன விசுவாசிச்சனால அவன் நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டார். அதே போலதான் அகேன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் எல்லாம் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் நம்ம கிட்ட ஏதாவது செய்ய சொன்னாருன்னா தயவுசெய்து செய்யுங்க. தயவுசெய்து செய்யுங்க. நம்மளோட ரேஷனலுக்கு இந்த வேலைக்கு போகாத, இத செய்யி, இத பண்ணாத, இவங்க கிட்ட பேசாத, நீ இது பண்ணாத அப்படின்னு ஆண்டவர் கிட்ட இருந்து நமக்கு வார்த்தை வந்ததுன்னா ப்ளீஸ் செய்யாதீங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு போனா அவங்க சொன்னாங்க ஜிபிஎஸ் வந்து ஆண்டவர் மாதிரியே டர்ன் ரைட்னு சொல்லும். நமக்கு தெரியும் நேரா போய் டர்ன் பண்ணாத கரெக்டா ஆண்டவரா சொல்ற அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு தெரியும் சில நேரம் ஆண்டவர் பேசுறாருன்னு. மத்தவங்க மூலமா பேசுவாரு. வேதத்தின் வார்த்தை நீங்க படிக்கும்போது பேசுவாரு. ஆண்டவர் பேசினா ப்ளீஸ் உடனே செய்யுங்க. அவருடைய கற்பனைகளை டிஸ்பியூட் பண்ணாம செய்யுங்க. டிஸ்பியூட் பண்ணாம கடன் வாங்கக்கூடாதுன்னா கடன் வாங்க ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட செலவை குறைச்சுக்கோங்க. செலவை குறைங்க. ப்ளீஸ் டோன்ட் கெட் கடன் வாங்காதீங்க. எதுக்கு நீ கடனெல்லாம் திருப்ப மத்தவங்களை ஏமாத்தாதன்னு ஆண்டவர் சொன்னாருன்னா மத்தவங்களை ஏமாத்தி வச்சிருக்க காசெல்லாம் திரும்ப கொடுத்துருங்க. டைத்து போடுன்னு சொன்னாருன்னா டைத்து போடுங்க. ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறது எல்லாத்தையும் செய்யுங்க. அவருடைய வசனம் இருந்ததுன்னா ஆண்டவர் நீங்க பேசும்போது நீங்க சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டவர் ஒரு இன்ட்டு கொடுப்பாரு. இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு யார் மூலமாவது பேசுவாரு. ஆண்டவர் உங்ககிட்ட பேசினார்னா தயவுசெய்து செய்யுங்க. பிளஸ் வேதத்தை நீங்க டெய்லி படிக்கும் போது ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். ஐயோ இப்படி போட்டிருக்கே, நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ஆண்டவர் பேசினார்னா உடனே கேளுங்க. கேட்கலன்னா உங்களுக்கு ஆண்டவர் மேல இஷ்டமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டு போன முக்கியமான என்னை நேசிக்கிறானா அந்த வசனத்தை திருப்பி படிங்க. 14:5 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னா ஆசிட் லிட்மஸ் டெஸ்ட் இதுதான். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவர் மேல அன்பா இருந்தீங்கன்னா அவருடைய கற்பனைகளை ஃபாலோ பண்ணுவீங்க. இங்கிலீஷ்ல இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. இஃப் யூ லவ் மீ யூ வில் கீப் மை கமாண்ட்ஸ், யூ வில் ஒபே மீ. ஏசப்பா வந்து ஒரு பேரண்ட் தான். ஒரு அப்பா சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, என் மேல உனக்கு பிடிச்சதுன்னா யூ வில் ஒபே மீ. ஆண்டவரை ஒபே பண்ணலன்னா எக்ஸாக்ட்லி அப்படியே யோசிச்சுக்கோங்க, ஆண்டவர் மேல இஷ்டம் கிடையாது. நீங்க என்னதான் கை தூக்குனாலும் எனக்கு ஆண்டவரை பிடிக்கும்னாலும் ஆண்டவரை உங்களுக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம். யூ ஆர் லையிங் டு யுவர் செல்ஃப் தான் அர்த்தம். அது கடைசி அது என்னன்னா ஆண்டவரை நீங்க நேசிச்சீங்கன்னா அவரை நீங்க ஃபாலோ பண்ணணும், அவரை இமிட்டேட் பண்ணணும். இது மத்தேயு 16:24. அவரை போல நம்ம வாழ பிரயாசப்படணும். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரை நேசிச்சீங்கன்னா அவரை போல மாற. ஆண்டவர் எப்படி இருந்தாரு? அன்புள்ளவரா இருந்தாரு, இரக்கம் உள்ளவரா இருந்தாரு, மன்னிக்கிறவரா இருந்தாரு, தயவுள்ளவரா இருந்தாரு, கொடுக்கிறவரா இருந்தாரு. நம்ம அப்படி இருக்கணும். அதே போல எத்தனை பேரு ஆண்டவர் கடைசி பிலிப்பியர் 3:20 பார்த்துட்டு போங்க. ஆண்டவர் எத்தனை பேரு ஆண்டவரே சீக்கிரம் வாங்கன்னு ஒவ்வொரு நாளும் சொல்றீங்க?
பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒருத்தவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க தூர தேசத்துல இருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நான் என்ன யோசிப்பேன்? எப்ப அவங்கள போய் பார்க்கலாம்? எப்ப அவங்கள போய் பார்க்கலாம்? எப்ப அவங்கள போய் பார்க்கலாம்? அப்படி எல்லாரும் யோசிப்பீங்க தானே? ஏசப்பாவ புடிச்சதுன்னா, ஐயையோ! இப்ப வந்துராதீங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நீங்க டூ போடுறீங்களான்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ஆண்டவர் புடிச்சதுன்னா, ஆண்டவரே சீக்கிரம் வாங்க. அதுக்கு நான் ரெடி ஆகணும். ஆண்டவர் வருகைக்கு நம்ம ரெடி ஆவோம். இங்கிலீஷ்ல ரொம்ப கிளியரா போட்டிருக்கு. என்ன தெரியுமா போட்டிருக்கு? ஆண்டவர் மேல நம்ம நேசிச்சோம்னா, we will await his appearance ஆம். await his appearance. அவர் வருகையை நம்ம எதிர்பார்த்திருப்போமா? ஏசப்பா எப்ப வரீங்க? அவர் வருகைக்கு அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுப்போம். அதுக்கு நீங்க ஸ்டெப்ஸ் எடுப்போம். ஸோ நான் இதை ரீஃப்ரேஸ் பண்றேன். முதல்ல இருந்து ஒரே ஒரு தடவை பண்ணிட்டு நம்ம முடிச்சிடலாம். ஆண்டவரை பத்தி டெய்லி யோசிக்கணும். 8 மணி நேரத்துல அட்லீஸ்ட் யோசிங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் கிட்ட க்ளோஸ் ஆறதுக்கு பிரயாசம் எடுங்க. 2வது பாவம் செய்தீங்கன்னா மனம் கசந்து அழுது மனம் மாறுங்க. பாவத்துல கண்டினியூ பண்ணாதீங்க. அப்பதான் ஆண்டவர் மேல நீங்க நேசமா இருக்கிறீங்க. இதுதான் பிப்ளிக்கல் ஃபேக்ட். மத்தபடி எனக்கு ஆண்டவர் பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும்னு வாயில சொல்றா பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனமே கிடையாது. ஏசப்பாக்காக நில்லுங்க. அவருடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கிறதுக்கு தடையாக நான் இருக்கக்கூடாது. அதுக்கு தடையா நான் இருக்கக்கூடாது. அதே போல வாயில சொல்லிட்டு அவரை துதிச்சு அவரை உயர்த்தணும். அவரை உயர்த்தணும். ஸ்டாண்ட் அப் ஃபார் ஜீசஸ், வாண்ட் டு see him exalted. அவரை உயர்த்தணும். அடுத்தது அவருக்கு கண்ணை மூடிட்டு அவருக்கு கீழ்ப்படிங்க. அவரோட வேதத்துக்கு, அவர் வேதத்துல போட்டிருக்கிறதுக்கு கீழ்ப்படிங்க. அவரை அப்படியே இமிட்டேட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அவரை போல மாறணும்னு பிரயாசப்படுங்க. அவர் வருகைக்கு நீங்க ரெடி ஆகுங்க. இதுதான் ஆண்டவரை நேசிச்சீங்கன்னா நீங்க பண்ணுவீங்க. நீங்களே யோசித்து பாருங்க, இதெல்லாம் ஒருத்தவங்க மேல எனக்கு இஷ்டம்னா நம்ம பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்னு. இதெல்லாம் பண்ணாம எனக்கு ஆண்டவரை பிடிக்கும்னா நம்மளே நம்மளை ஏமாத்திக்கிறோம். இதுதான் வேதத்துல போட்டிருக்கிற ஃபேக்ட். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் இதை ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் தான் சொல்றேன். நம்ம ஒவ்வொருத்தரும் இதை ஃபாலோ பண்ணணும். எல்லாம் கண்களை மூடுவோம்.